நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. சத்தத்தை உயர்த்தி நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவாயீரே தந்தையாம் தெய்வம், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா ராஃபா சுகம் தரும் தெய்வம், உம் தழும்புகளால் சுகமானோ. யெகோவா ஷம்மா என் கூட இருப்பீர், என் தேவை எல்லாம் சந்திப்பீர். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. எந்த சூழ்நிலையிலும் நீ மாத்திரம் மாதி, நீ மாத்திரம் மாதி, நீ மாத்திரம் மாதி എനിക്ക്. യഹോവா எலோஹிம் சிருஷ்டிப்பின் தேவன், உம் வார்த்தையால் உருவாக்கி. யெகோவா பரிசுத்த உன்னத நீரே, உம்மை போல் வேறு தேவனில்லை. யெகோவா ஷாலோம் உம் சமாதானம் தந்தீர் என் உள்ளத்திலே. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும். ஒரே குரலாக மாத்திரம் போதும் எனக்கு. என் இயேசுவே நீ மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவாயீரே தந்தையாம் தெய்வம், நீ மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா ராஃபா சுகம் தரும் தெய்வம், உம் தழும்புகளால் சுகமானோ. யெகோவா ஷம்மா என் கூட இருப்பீர், என் தேவை எல்லாம் சந்திப்பீர். கரங்களை உயர்த்தி நீ மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும். சொல்லுங்க, நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. உந்தன் தயவால் என்னை நடத்தும், உந்தன் தயவால் என்னை நடத்தும், உந்தன் தயவால் என்னை நடத்தும். இந்த நாள் உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். எல்லா சூழ்நிலைகளுக்கு மேலாக கர்த்தர் உங்களை உயர்த்தி இதுவரையில் நடக்காத ஒரு நடையை உங்க குடும்பம் நடக்க வேண்டிய நாள் வந்தாயிற்று என்பதை இயேசுவின் நாமத்தில் நான் அறிவித்து உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். ஜெபத்தில் ஒன்றுபடுவோமா இன்றைக்கு? கர்த்தாவே, இந்த நாளில் கலந்து கொண்டு ஆராதிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காகவும் இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். தேவர் இருந்த பிள்ளைகளை அசாதாரணங்களால் உயர்த்துகிற கிருபைக்காக நன்றியோடு நான் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவரே, காயப்பட்ட கரங்களை நீட்டி இப்பொழுதே ஒவ்வொருவரையும் நீர் தொடுவீராக, நீர் தொடுவீராக. வியாதி என்ற வார்த்தைக்கு இடமில்லாமல் போவதாக. இப்பொழுதே உம்முடைய ஐஸ்வர்யம் ஒவ்வொரு குடும்பத்திலும் உதிப்பதாக, உதிப்பதாக. குறைவு என்ற வார்த்தைக்கு இடமே இல்லாமல் போவதாக நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய காருண்யம் ஒவ்வொருவருக்கும் கேடயமா இருக்கட்டும். வழி இல்லாத இடத்தில் வழி திறக்கப்படுவதாக, வாசல் இல்லாத இடத்தில் ஒரு வாசல் ஏற்படுத்தப்படுவதாக. செல்லும் வழிகள் எல்லாம் காருண்யம் நிறைந்ததா இருக்கும். The favor of God, the favor of God, the favor of God. அப்பா, உம்மிடத்தில் நாங்கள் பணத்தை கேட்கல, உம்முடைய காருண்யத்தை கேட்கிறோம், தயவை கேட்கிறோம். Let the
the favor of God be upon every person today. இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உம்முடைய தயவு உம்முடைய தயவு உம்முடைய தயவு இருப்பதாக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த வருஷம் இந்த பிள்ளைகள் சார்பில் இதை கேட்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் நீர் வெடித்து கிளம்புகிற கிருபைக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறேன். வெற்றியின் நிறைவுகளில் நடத்துவீராக நான் ஜெபிக்கிறேன். கற்றுக்கொள்ளுங்கப்பா, கற்றுக்கொள்ளுங்க, ஜெயமாய் நிறுத்துங்க. உங்க அபிஷேகத்தின் வல்லமை இப்பொழுது ஒவ்வொரு சிரசின் மேலும் வந்து இறங்குகிற கிருபைக்காக நன்றி. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இப்பொழுதே ஆண்டவருடைய வல்லமை விளங்குவதற்காக நன்றி. சாப அஸ்திபாரங்கள் உடைந்து போவதாக, தீய கரங்கள் எரிந்து போவதாக, அந்நிய அக்கினிகள் உடைந்து போவதாக. ஆண்டவருடைய நன்மையின் நிறைவுகள் இந்த பிள்ளைகள் மேல் வரட்டும். உடைய ரதத்தின் சக்கரம் நெய்யாய் பொழிவதாக. இப்பொழுதே இப்பொழுதே ஒரு புது எண்ணெய், ஒரு புது அபிஷேகம், ஒரு புது ஆற்றல் இந்த பிள்ளைகளை நிரப்புவதாக என்று நான் ஜெபிக்கிறேன். இதுவரையும் நடக்காத நடையை இந்த பிள்ளைகள் நடக்க போகிற கிருபைக்கு உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். அசாதாரணத்தின் அபிஷேகம் ஒவ்வொரு மேலும் வந்து இறங்குகிற கிருபைக்காக உமக்கு நன்றி. ஒரு இரட்டத்தனையான அபிஷேகம், a double portion anointing, a double portion anointing, ஒரு இரட்டத்தனையான அபிஷேகம் இப்பொழுது ஒவ்வொரு மேலும் வந்து இறங்குவதாக, இறங்குவதாக, இறங்குவதாக. சஞ்சல ஆவிகள் ஓடுவதாக, தவிப்புகள் ஒடிந்து போகட்டும், அலைச்சல்கள் நீங்குவதாக. நித்திய மகிழ்ச்சி ஒவ்வொரு சிரசின் மேலும் தங்கட்டும். நீர் ஆசீர்வதித்த உங்க கிருபைக்கு அப்பா உமக்கு நன்றி. அப்பா, நான் வேண்டுகிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. எல்லாரும் கரங்களை தட்டி அவருக்கு நன்றி சொல்லுவோமா?